தயார் பண்ணு. இப்போ இந்த வாழ்க்கையில் இல்லை நான் என்ன சொல்கிறேன்டா, இப்போ நீங்கள் வந்தீங்க இன்றைக்கு பிரதோஷ விரதம் இந்தியாவில் பார்த்தா அந்த அவருக்கு உண்மையில் நீங்கள் எல்லாம் முதல்ல நந்திக்கு என்னென்னா இன்றைக்கு நந்திக்கு தான் முக்கியமான பூஜை. இப்போ கண்மணி போய் எனக்கு நான் சொல்ல எடுத்தேன் நோ முதல்ல நந்திக்கு தான் சொல்லிப்படுத்தான். ஏனெண்டா சிவபெருமானுக்கும் எல்லா மகான்களுக்கும் அவங்களோட பக்தர்களுக்கு செய்கிறதான் அவங்களுக்கு விருப்பம். கண்ணன் கூட சொல்லியிருக்காங்க இல்லை நம்ம என்ன மாமா பக்தா பக்த பிரியா பக்த பிரியா மம்மி நான் பக்தர் அடிமைன்னு சொல்கிறேன். அப்போ பக்தர்களுக்கு நீ சேவை செய்தா பின்னாண்டைக்கு எங்கடா நின்றார் கவனம். படமாட கோயில் பரமற்கு ஒன்றியின் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈன் படமாட கோயில் பரமற்கு அது ஆமே. என்னடா நீ கோயிலுக்கு போய் தான் கொடுக்குறாய், சரி அது நீ படமாட கோயில் பரமற்கு ஒன்றி கொடுக்குறாய், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கே ஆகா. அது நடமாட இருக்கிற அந்த பக்தர்களுக்கு கிடைக்காது. அப்போ நீ நடமாட கோயில் அதாவது இறைவன்ற பக்தர்களுக்கு நீ கொடுத்தா அது இங்கே அந்த பரம்பொருள் போய் சேரும். இது சிவ திருமந்திரத்தில் ஒரு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுவாரண்டா கவனமாக வாழ்க்கையை வாழுங்கோ. அப்போ அடுத்த இது வாழ்க்கை இதில் முடியுங்கோ நிற்கவில்லை. நீ ஆத்ம ஞானம் அடை அல்லது உண்டு இஷ்ட தெய்வத்திற உலகத்துக்கு போகும் வரையும் பிறவி முடியுங்கோ நிற்காது. இப்போ அதை அறிஞ்சிட்டு இந்த சட்டை கலரும் வரையும் நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணு. இப்போ நாங்களெல்லாம் மிச்சம் சிரமப்பட்டு வந்திருக்கோம். ஆனால் நீ 4 நோய் யூ ஆர் கோயிங் டு டை, டெத் இஸ் சர்டன் அப்படி அதையே பாருங்கள். ஆனால் இதுக்கு இந்த ஞானம் அடையாது. ஸோ நீங்கள் எல்லாம் இந்த உடம்பு எப்படியோ சொல்லுங்க, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். நான் இந்த உடலை அதே போல நான் ஒத்துக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். சரி, ஏற்றுக்கொண்டது பிறகு அது மருந்தெல்லாம் செய்யலாம் நான் சொன்னேன். ஏன் கவனமாக இருக்கணும்டா, நீங்கள் இந்த பிறவியில் நீ அடுத்தபடி எடுக்கிறதுக்கு நீ தயாராக இல்லாவிட்டால் இந்த உடம்பு இந்த மனித பிறவி கிடைக்குமான்றது சந்தேகம். இது பெரிய பெரிய எச்சரிக்கை, வார்னிங் என்னடா. ஆக என்ன பண்ணு, நீ இந்த உடம்பை அப்படி மெயின்டைன் பண்ணு, அப்படி இந்த உடம்பில் வாழ். அடுத்த உடம்பு உனக்கு கிடைக்கிறது மனித உடம்பாகவும் இதை விட வசதிகளும் உள்ள இதாகவும் இருக்கும். ஏன் உங்களுக்கு சிலருக்கு இப்போ நம்மளோட உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் மனிதமாக இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ மக்கு. நான் உண்மையை தானே சொல்லணும் இல்லை, ஒரு அறிவும் இல்லை. நீ சாக போகிறாய், அடுத்த பிறகு வரப்போகிறது நிறைய பேர் அது கேள்வியே கிடையாது. சொல்லுங்க, அடுத்த மனித பிறகு கிடைக்கிறது என்ற சந்தேகம் நான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா நீ இதுக்குரிய மாதிரி நடக்கவில்லை. பொறாமை, வெறுப்பு, என்னது பரட்டு, கௌரவம், இதெல்லாம் மனிதனே இல்லையே. இல்லை, அதுக்குரிய பிறகு எனக்கு கிடைக்க போகுது. இப்போ கோயிலெல்லாம் வழக்கு வச்சு இல்லை, அது அந்த பெருமானுக்கு ஒன்று நம்ம நேரடியாக சொன்னேன், நீ போய் நடந்து போவீங்க. அப்படியே அந்த பெரிய ஆனானப்பட்ட பரம்பொருளுக்கு நீ அந்த கோயிலுக்கு இதாக இருந்துட்டு இல்லை, அங்கே வழக்கு வச்சு கோர்ட்டுக்கு போயின்னு இதை விட அசிங்கம் உலகத்திலே கிடையாது. நீ நன்மையை செய்கிற முழுதும் பாவம். சொச்சு பார். அப்போ நீ வாழ்றியா? உனக்கு அடுத்த பிறகு மனித பிறகு கிடைக்கிறது சந்தேகம், அவ்வளவும் பாவம். அந்த பரம்பொருள் எதிராக இல்லை, அதே நம்மளை பெருமானே அவங்க திருவடியில் விழுந்து என்னெல்லாம் கும்பிட்டு கொண்டிருக்கு, நீ அதில் அவமானப்படுத்துகிற இன்னும் நான் நேரடியாக. அப்போ இவ்வளோ தூரம் மக்களாக முட்டாளர்களாக இருக்கணும் இவங்கெல்லாம். வேதரன் எஸ் அவன் கண்ணுக்கு முன்னாடி இல்லை, இன்றைக்கு என்ன இவங்களோட மாமானே என்ன கோயில் என்னது வெண்ணியில் வர நல்ல உங்களை ஏன் எச்சரிக்கை செய்கிறேன்டா, இவங்களுக்கு கொஞ்சம் கூட தாங்க செய்கிறது மகா பாவம். அதுக்கு தண்டனை கிடைக்க போகிறதுன்றது முடியுங்க தெரியாது, ஆனால் தண்டனை கிடைக்கும்.
அப்போ பாருங்கள், மனித பிறவி கிடைத்தும் அதுவும் அந்த பெரிய ஆனப்பட்ட கோயில்கள் அந்த பரம்பொருள்ற இடத்துலையே நீ இப்படி ஒரு அசுரன் ராட்சசன் இல்லை நடந்தா மன்னிப்பே கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன்டா, நம்மளாக தானே. அப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டாம், நம்ம ஒன்றும் புலந்தடிக்கல, பெரிய புண்ணியம் உண்டு. இப்போ நான் இந்த கதையை ஒன்று சொன்னார், அது நம்ம ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் எந்த நாடுன்னு ஞாபகம் இல்லை, அவன் பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன். அவங்க நான் இந்த பணத்தை நான் செத்தது பிறகு என்னோட எடுத்து கூடி போகணும், என்னோட கொண்டு போகணும். அதுக்கு உதவி செய்கிறவங்க 1 கோடி என்ன டாலரோ ஏதோ ஒரு 1 மில்லியன் நான் கொடுப்பேன், அது வழி காட்டுறோன்னு. அப்போ எல்லோரும் எப்படா கொண்டு வரணுன்னு. அப்போ ஒருவன் கொஞ்சம் காலம் போயிட்டு அவர்கிட்ட வந்து சொன்னார், எனக்கு இந்த பணம் கொண்டு ஒரு வழியை காட்ட முடியும் சொல்லப்பாண்டா. அவன் விளங்கப்படுத்தினான். இப்போ இலங்கையில் ரூபீஸ், இந்தியாவில் ரூபீஸ், அந்த பணம் தான் அங்கே செல்லும். அமெரிக்காவில் டாலர் இல்லை, கனடாவில் டாலர், அப்புறம் யூரோப்பில் யூரோ, சரி, அப்புறம் லண்டனில் போனேன்னா அது பவுண்டு அண்ட் பென்னி, சரி, அப்புறம் இன்னொரு போனால் தினார். ஒவ்வொரு நாட்டுக்கும் இல்லை ஒரு இது இருக்குது கரன்சி. அது மாதிரி அங்கேயும் ஒரு கரன்சி இருக்குது. எங்கே மேலே அந்த கரன்சி என்னென்னா புண்ணியம், சொல்லுங்க, மெரிட். அந்த கரன்சியோட இருந்தால் எடுத்து போகலாம், அங்கே அந்த கரன்சி செல்லும். இந்த கரன்சி ஒன்றும் பிடிங்க செல்லாது, அந்த கரன்சி செல்லும். அந்த நான் ஓகே அப்படி செய்கிறது. இந்த பணத்தெல்லாம் எங்கெல்லாம் புண்ணியத்தை உழைக்க முடியுமோ இல்லை அங்கே அந்த பணத்தை நீ செலவு. அந்த புண்ணியம் தேவைய கரன்சி உன்னோட பியூட்டிஃபுல் கரெக்டுங்க எல்லாரும் பியூட்டிஃபுல். அதை தான் நீ செய்ய வேண்டியது. பாவத்தை மூட்டையை நீ சுமக்க வந்திருக்கிறியா யோசிச்சு பாரு. ஸோ எனக்கு அழுக வரப்பா, என்ன உண்மையை சொல்ல, அந்த கோயிலில் போனால் தாயை உங்களை அவன் மன்னிக்க மாட்டான். அதுவும் மானப்பட்ட பராசக்தி. கண்ணம்மாவுக்கு முன்னுக்குமா அழுக உண்டேன்னு அந்த பராசக்தி ஒன்று நீ வழக்கம் வச்சு குடும்பம் என்ன சொன்னோம். அவன் துறவியை விட சொல்கிறேன், இவ்வளவு சிரமப்பட்டு எத்தனையோ பிறவியில் செய்த என்னது அந்த புண்ணியத்தால் இந்த மனித பிறவி கிடைத்து அந்த மகான்களுக்கு குரு சேவை இது வருது. அதுவும் அந்த ஞானத்தை அடையிறதுக்கு ஒரு அங்கம் அது நல்லா இருக்குடாமா. அதை எடுப்பாக்கும் இவ்வளோ வச்சுட்டியா எங்கே கண்ணாடி இங்கே கொடுக்கூட அதே அது என்ன இவ்வளோ வரேன்டா பொன்னாணி கேட்டுக்கொண்டிருக்கிறியா? அம்மா 66 67 இது 70 76 அப்போ 77. நான் நீங்கள் யங், எனக்கு 1 இயர் யங். ஆட போகிறேன் கொஞ்சம் மேலே போக முடியாது, நான் தான் பெரிய ஆள் உள்ளாக்குள்ள மாதிரி. ஓகே அண்ணே ஒத்துக்கொள்ளணும் இல்லை. தற்பெருமையின்மை, தருக்கின்மை, அஹிம்சை, பொறுமை, நேர்மை, குரு சேவை. இதை நான் படித்தேன். யாருக்கோ தற்பரனுக்கு படி. என் தற்பரனும் மதுவை தான் என்ன ஓப்புனா நாங்கள் உங்களோட சிஷ்யன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நிறைய கறக்கிறவங்க 2 இந்த ஒரு ஆச்சாரியன குரு. ஆச்சாரியருக்கு பணிவிடை செய்வதால் தன்னை ஆச்சாரியருக்கு உரியவனாக சாதகன் செய்து கொள்கிறான். நான் உண்மையில் சிலவுல இந்த குருநாதர் அவர் சொன்னார், திங்க் ஃபார் மீ, ஸ்பெண்ட் யுவர் ஹெட். அப்படி திட்டினார். எனக்கு பிடிச்சி என்ன அர்த்தம் வேண்டா, நான் என்ன செய்கிறேன் செய்ய வேணும்ன்றதை நீ யோசிச்சே. அதுக்கப்புறம் வேணுண்டா அவ்வளவு தன்மயம். சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இல்லை அவன் நிற்கிற மாதிரி நான் இப்படி தான் நினைச்சேன்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. அப்போ பாருங்கள், நான் அந்த பக்கம் நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு வந்துட்டேன். இவங்க செய்கிற அட்டூழியத்தால் நரகத்துக்கு போகிறாங்க இல்லை. நம்மெல்லாம் இதை செய்து இதை நீங்கள் செய்யுங்க. என்னது? ஆச்சாரியருக்கு பணிவிடை செய்வதால் தன்னை ஆச்சாரியருக்கு உரியவனாக சாதகன் செய்து கொள்கிறான். அவங்க எனக்கு இந்த குருநாதர்லாம் சொன்னது தவம் எத்தனையோ பிறவியில் 12 பிறவியில் எங்களோட குருநாதர் என்னது செயின்ட், யூ வாஸ் செயின்ட் ஃபார் 12 years 12 births சொல்கிறேன். அப்போ அன்லைட்மெண்ட் அது வேறு. அந்த செயின்ஸு என்லைட்டனாக இருக்க வேண்டிய நம்மளோட ரமணனுக்கு என்ன
இது செயின்ட்டு எழுதினா இல்லை வேண்டாம் குட் குவாலிட்டிஸ் என்ன தெய்வக்கணும். அவங்க ஞானியாக இருக்கலாம், இல்லை அவனும் இருக்கலாம். மனிதன் யாருக்கு பணிவிடை செய்கிறானோ, யாரை உபாசிக்கிறானோ அவருடைய பான்மையெல்லாம் தனக்கே வந்தமைகின்றன. அப்போ நீ இந்த கோயிலில் போய் அவங்கள கும்பிட்டு அவங்களோட திருவள்ளுவர் இல்லாமல் என்ன செய்கிறாய்? எதிர் செய்கிறாய். ஆகவே நீ நரகத்து கட்டாமல் அடுத்த மனைவி பிறகு கிடைக்க கிடையாது. நோ, கிடைச்சா கூட நரகத்தை அவுட். அடுத்து இதை நீ சொல்கிற. ஆனால் நீ உண்மையிலேயே இல்லை இந்த மகான்களை நான் எனக்கு நான் சொன்னேன் ஒரு தரம் நித்யானந்த மஸ்ட் ஹவ் டன் திஸ். அவர் சொல்லிட்டு விட்டுட்டார். நான் அவர்கிட்ட கேட்க போகிறதே இல்லை இல்லை. அவர் சொன்னார் அவர் தான் செய்திருக்கணும். அவர் எப்படி செய்கிறோம் அதே மாதிரி செய்கிறார். அப்புறம் நான் ஒரு நாள் அவர்கிட்ட போய் கேட்கவும் என்ன சொல்கிறேன்டா, நீ அவ்வளவு தன்மயம், ஒரு இஷ்ட தெய்வத்தை நீ உண்மையிலேயே முழுமையாக கும்பிட்டேன்டா. நான்டே சொன்னேன் நான், அற்புதம். என்ன இந்த உலகம் எல்லோரும் எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்கோ, கடைசியாக ஆழகால விஷயம் வருது. இப்போ என்னென்று தெரியாது. எல்லோரும் ஆர்ட்டு ஓடுறாங்க, சிவருமான்ட்டு அவன் ஒன்று கொடுக்கல. அவர் எல்லாத்தையும் வந்துட்டாங்க, நாங்கள் ஓடுறாரு. அவர் இன்றைக்கி கண்மணி நல்ல ஒரு கீர் செய்த கீரண்டா பாயசம் குடிக்கிற மாதிரி குடிச்சு விட்டார். ஆழகால விஷயத்தை அவர் சொல்லுவோம் தியாகமூர்த்தி. எனக்கு ஏன்னு சிவராம நீ ஏன் அவர் விஷயத்தை எடுத்தாண்டா தான் சொல்கிறேன். அப்படி ஒரு தியாகமா இல்லை, தன்னை பற்றி பேச்சே கிடையாது. பியூட்டிஃபுல் இல்லை. இந்த மகான்களும் அப்படித்தான். நான் நடந்த கதையை சொல்ல உங்களுக்கு தயவு செய்து இந்த பெரியவங்களை நீங்கள் பார்க்கவும் உங்கள்கிட்ட நடக்கவும் இல்லை. ஒரே இருந்தது, நான் இந்தியா போயிட்டு எனக்கு வீசா இல்லை, இந்தியன் வீசா எல்லாம் முடிஞ்சுது. அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் இது. அதை அப்படின்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி போடுவோம், போட்டு உங்களோட நாட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ அதான் முறை. அப்போ எனக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களும் கல்பரேட், அவங்களையும் கோர்ட்டுக்கு இழுப்பாங்க. அப்போ எங்களோட குருநாதர் கேட்டார், அவர் செக்ரட்டரியே எழுதிட்டு போயிட்டார். லெட்டர் அடிக்கணுமே, அடித்தா சுவாமி மாட்டிக்கொண்டு முடிப்பார் இல்லையோ, டிவைன் சொசைட்டி. அப்போ ஒரு 11 மணி ஆகிட்டு ஒரு இல்லை. இவங்க எல்லோரும் சொல்கிறாங்க சுவாமிஜி யூ ஷுட் நாட் டூ தட், வில் பி ட்ராக் இன் டு கோர்ட். அப்போ சொன்னார் அவருக்கு ஏபிசி இப்படி தான் அடிப்பார், 2 கால் இன்னொன்று. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பிடிச்சி அவருக்கு. என்ன லெட்டர் எடுத்து கொஞ்சம் கையெழுத்து வைக்க மட்டும் தான் இடம் அந்த லெட்டர் கடை இருக்குது. இல்லை எழுதிட்டு 12 மணி ஆச்சு கொடுத்து ஒரு புத்தகம் காடஸ் மதர் பியூட்டிஃபுல் கொடுத்து whomsoever you go there tell you are coming from Swamiji, tell him to help you. நான் டெல்லி போய் அந்த அண்டர் செக்ரட்டரி த ஹோம் மினிஸ்ட்ரி அங்கே போய் அவங்க போனோடனே அவர் எழுப்பிட்டேன் என்னை கண்டு. ஏன்னா நான் அந்த லெட்டரு சுவாமிஜி தான் இதுதான் காட்டினேன், அவர்கிட்ட காட்டேன்னு சொன்னேன். சுவாமிஜியா டோன்ட் வரி, ஐ வில் டூ எவ்ரி திங் ஃபார் யூ. முடியும்னே எல்லாம் சொன்னார், கோ டெல் சுவாமிஜி வில் பி வி கிவ் இன் வீசா கோ. அப்போ நான் திரும்பி வரேன். அது நவராத்திரியில் சுவாமிஜி மாதிரி 9 நாளும் ஒரு விரதம் இருக்கிறார். இப்போ நல்லா வாடி வைக்கிட்டு இருக்கார். நாம் வந்து விழுந்து நான் கொட்டி உண்மையில் அழுறேன். அவர் அந்த கருணையை பார்த்து, சுவாமிஜியை வீசா கிடைக்க மாட்டார். அவர் இப்படி அம்மா 3 பேர் இருக்காங்க இல்லை, அவங்க தான் செய்தார். அவ்வளோ என்ன சொல்கிறேன்டா, யோசிச்சு பாருங்க. கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம், கருணை மறந்தே வாழ்கின்றார் கடவுளை தேடி அலைகின்ற. நீ என்ன இப்படியே போறியப்பா, ஒரு என்னது எதிர்பார்ப்பும் இல்லை, டோட்டலி. அதான் சிவருமான் சொல்கிறார், ஒரு தான் போகிற ஒன்றும் இல்லை, பட் ஹேஸ் டு பி டன், ஹேஸ் டு பி டன். இப்போ அப்படி தான் நம்ம இருக்கணும். அதானே இந்த ஆச்சாரியர்களை ஃபாலோ பண்ணுங்க. எஸ், இந்த என்ன அவங்க ஒரு வரையும் ஃபாலோ பண்ணாங்க, அவங்களுக்கு சொல்லவும் முடியாது. நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். திருக்கோயிலில் அந்த என்ன ஆஃபீஸர் திருவிழாவா ஒரு 10-12 பேர் என்னை கூப்பிட்டாங்க. நான் நேரடியாக சொல்லிவிட்டேன், இதை சொன்னேன் இல்லை இப்படி செய்யக்கூடாதுன்னா முதல்ல ஆனாலும் போட்டேன்னு பெருமாண்ட வேல் வந்து தங்கின அந்த பெரிய இதில் அங்கே நீ வழக்கம் சொல்லிட்டு. இப்போ நான் திரும்ப சொல்கிறேன் என்னென்னா அப்போ நீ எந்த இடத்துல நீ என்ன இறங்கி போய் என்ன இந்த முதலாவது படி மனிதத்தன்மையே இல்லாமல் இருக்கிறேன்டா, ஒரு அமைக்கலையே மனிதத்தன்மையே இல்லையே, மற்றவங்கள விடு. பிரம்மாண்டம்
காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடும் அந்த பரம்பொருளோட நீ விளையாடலாமா? நோ நோ. அப்போ அப்படியான சமுதாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நான் சொல்கிற உலங்க இருந்தா. ஆகவே நீங்கள்லாம் எச்சரிக்கையாக இருங்கோ, சொல்கிறத கேளுங்கோ. அதான் பாருங்கோ, மூத்தோர் சொன்ன முடியுங்கோ வார்த்தையாக முதல். நான் முந்தின நாள் அங்கே ஒரு திட்டுவிட்டேன். இங்கே பேர் உண்ட நமஸ்காரம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். சொல்லது செய்யாமல் நமஸ்காரம் பண்ண வராங்க. ஷட் அப், ஸ்டாண்ட் தேர், டூ வாட் ஐ சே. அவர் செய்த அன்னைக்கு அவன் கொஞ்சம் கூட விளங்கல. இல்லை அவன் உண்ட நமஸ்காரம் தானே கேதுங்க ஐயா. இல்லை அது உள்ளுக்கு இருந்தே பணிவே வரல, வந்து நமஸ்காரம் ஒரு அர்த்தமும் இல்லை. ஆனால் இல்லை, ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தான் ரெவரன்ஸ். அற்புதம். இது ஆங்கிலத்தில் இருக்குது. என்னது? பணிவு, கீழ்ப்படிவு, மற்றது அவனுக்கு சொல்லு பணிவை விட என்று சொன்ன வரிகள் விளங்க வாசர். இப்போ இவ்வளோ பேர் என்று செய்வாங்க ஒழிய சொன்னால் கேட்பாங்களா? நோ. அப்போ ஏன்னு சொல்கிறேன்னா, நாங்கள்லாம் சிஷ்யர்கள். ஒபீடியன்ஸ் குரு வித்தவுட் கொஸ்டின். சொல்லுங்க, கேள்வி இல்லாமல் நீ குருநாதர் என்ற ஒரு ஒத்துக்கொண்டேன்டா அதன்படி நட. எஸ், நான் உண்மையாண்டி சரோஜா நான் அம்மா வாமாண்டு கூட்டி வந்தேனேண்டா நீங்கள் விளையாடலாம். இவங்க எல்லாரும் விளையாடுறாங்க. இது கிளியே சொல்லி கிளியே. ஸோ என்ன பண்ணுங்க, எல்லாம் ஃப்ரீடம் இஸ் அ ப்ரைஸ் ஆஃப் எட்டர்னல் விஜிலன்ஸ். நீ தொடர்ந்து என்ன ஒவ்வொரு செகண்டும் பாருங்க, உள்ளே போனால் மூச்சு, வெளியே போனால் போச்சு. இதுதான் வாழ்க்கை. என்ன நான் இதை சொல்லிக் கொடுத்தேன். நான் இன்றைக்கு உண்மையில் சிவருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்குள்ள இப்போ ஒரு இதொண்டு வளர்ந்து கொண்டு இருக்கு. ஏதோ பயங்கரமான ஒரு இதில் பசிபிக் அமுத்திலிருந்து அந்த இது அடிச்சுண்டா சாப்பாடு இல்லை, இது இல்லை, எல்லாமே அடிஞ்சு போக மாட்டோம், எல்லாமே வந்து ஒன்று. அப்போ மானே திருவள்ளுவனும் ஐயா அப்போ அப்படியா இருந்த உலகத்தை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த மக்களோ இல்லை பாருங்க, இன்னும் அநியாயம். நீங்கள் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்கோ. ஏன்னு வச்சு திரும்ப சொல்ல வேண்டியண்டா அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு பாட்டன் பார்சல் இல்லையோ நீங்கள் நீ ஆனபடி அது காற்றடிக்குவீங்க. நீ ஒத்துக்கொள்ளுவாய், ஒரு பாட்டு எடுப்பாய், அது சரியன்னுவா இல்லை தவறன்னுவா நான் அங்கே இருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு எச்சரிக்கை என்னண்டா, அதில் என்னது, பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். ரமணா, எஸ், எனக்கு நான் அழுக வாரையா சிலோடு. இப்படியும் மக்குகளா இவ்வளவு முட்டாள இருக்கலாமான்றது நம்ப முடியாமல் இருக்கு கொஞ்சம் கூட. நோ. ஆனால் பனிஷ்மெண்ட் தப்பவே முடியாது. முக்தினரி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தினரி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனை ஆண்டு அத்தனெனக்கு அருளியவார் ஆர்வருவார். நான் இப்போ கூட இல்லை இந்த கோயிலுக்கு நானே அம்மா காளி அம்மாட்ட போகிறேன். அவட தரிசனம் வேண்டியில் உள்ளுக்கு விட்டாங்க மாஸ்டர். அப்போ எனக்கு அழுது தாயே இல்லை திருவள்ளுவர் நான் பாடிக்கொண்டே என்னெல்லாம் தாயரை போன்ற முடியுமோ முழுதும் என்ன துடிச்சு கொண்டிருந்தேன். அம்மா பாருங்க, அது வருஷத்துக்கு ஒரு திறக்கிற கோயில், அது உள்ளே விட மாட்டாங்க, விட்டுட்டாங்க. அம்மா நீ வேண்டாம் என்ன. ஆகவே இந்த தெய்வங்கள் உன்னை பார்த்து கொண்டு சொல்லுங்க. இது ஒரு அடார் சின்ன ஒரு கதை. ஒரு கார்ட்டூன் இருக்கா, அது பேர் டின்டின். என்ன சரியாக இருக்கும், எங்கள் முழு கொண்டு இருக்கேன். இங்கே அது 350 யூரோ என்ன உண்டு, சரி கோஸ்ட்லி. அது கொண்டு அதில் கொஞ்சம் கரெக்டு டின்டின் தான் மெயின். அப்புறம் கேப்டன் ஹேடாக் கொண்டு இருக்கார். அப்புறம் தொம்சன் அப்படி. அதில் அந்த கேப்டன் ஹேடாக் அவர் விழுவார், எழும்புவார், மேலே வந்து விழுவும், ஆனால் ஒன்றும் நடக்கிறல. அப்போ இந்த டின்டின் சொல்கிறாருடா, த கார்டியன் ஏஞ்சல் ஆஃப் கேப்டன் ஹேடாக் இஸ் பிஸி ஃபார் 24 hours. இதை சொல்கிறார். எனக்கு பாதுகாக்கணுமே. நம்முடைய இஷ்ட தெய்வமும் 24 மணித்தியாலமும் இல்லை பக்தர்களாகிய நமக்கு இல்லை பாதுகாக்கும் அபேகரத்தோடு இருக்கிறாய்யா. எனக்கு அழுக வரும். எங்களோட குருநாதர் 88ஆம் ஆண்டு எங்களோட அம்மாவை பார்க்க நான் மாறேன். பயங்கரமான இலங்கை சிச்சுவேஷன். அப்போ
நான் அந்த டெல்லிக்கு போய் உங்களோட என்னது ராஜதூதரா என்ன சொல்கிறேன் இந்த இலங்கைக்கு ரெப்ரசன்டேட்டிவ் எஸ் அவர்கிட்டே போனேன். அவர் வயதானால் சுவாமி சிவானந்தர் பார்த்தே இருக்கார், எங்களோட குருநாதர் அவர் வயதானார். அவர் சொன்னார், சுவாமிஜி நானும் ஒரு பெட்டாலியனே உங்களுக்கு ஒரு மிலிட்ரியே கொடுக்க முடியும், ஆனால் உங்களோட உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஐம் சாரி. அப்போ நான் திரும்ப போனேன், எங்களோட குருநாட போய் சொன்னேன். அவர் சொன்னார், எஸ் இஸ் சேச்சோ யூ ஆர் அண்டர் த அம்ப்ரெல்லா ப்ரொடெக்டிங் அம்ப்ரெல்லா குருதேவ் கோ. இங்கே நான் வந்து மகேசன் ஐயா இல்லைங்களா எல்லா இடத்துக்கு போனேன். அங்கே மேலே நான் இங்கே சண்டையில் நடக்கு, நான் போடுறது ஒன்று நடக்குது. அப்போ கார்டியன் ஏஞ்சல் இந்த இஷ்டதையும் உன்னை வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறார். நீ கூப்பிட்டேன், அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்பான் கீதையிலே கண்ணன். எஸ் அவன் தயாராக இருக்கிறாங்கோ. நான் இல்லாடி உங்களுக்கு முன்னு நான் இருக்கவே முடியாது. எஸ் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் போயிருக்கும். ஆனால் நல்லா தெரியும், அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்பான் கீதையிலே. அப்போ நீ அப்படியான சந்தர்ப்பத்தை நம்ம வளர்த்து கொண்டு கவனமாக விழிப்படும் பெருமானேகள் பையா. ஓம் நம சிவா, ஓம் ஸ்ரீ சரவண பகவான், ஓம் ஸ்ரீ கணேசான், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம். நீ உங்களோட மந்திரத்தை சொல்லி கூப்பிடும் பெருமானே பண்ணையா. அதான் இந்த மனிதன் என்றது அவன் சொல்கிற ஹெல்ப்லெஸ், எந்த நிமிஷமும் எதுவும் நடக்கலாம். ஆனால் ஒரு போயம் உண்டு, அவர் தாயார் பக்தன். அவர் அம்மா நான் சின்ன ஒரு பபுள் குமுள், அந்த கடலில் தண்ணியில் ஒரு குமுள் வரும்பார், அப்படா நுடைஞ்சிடும். நான் அப்படி தாயே. அவர் இன்னொரு சின்ன ஒரு இந்த என்னது நூடுல் ஊசி ஒரு ஊசி குண்டு ஊசி கூட அது பக்கத்தில் வர உடைஞ்சிரும். அது பார்த்தீங்களா, அது பட்ட அப்படி தூரத்தான் உடையும். அது அம்மா தாயே அம்மா அதுதான் நான்மா என்னை காப்பாத்தாயே ஆசீர்வாதம் கூடமான்னு சொல்கிறான் அந்த பக்தன். யோசிச்சு பாரும்மா இல்லை. இப்போ நான் இவர்கிட்ட சொன்னேன், பரம் என்ன ரூமுக்கு வந்த ஒரு வார்த்தை முதல்ல அவர் வெளியே ஏதோ நடந்து குட்டியோட அழுது ஒரு 3-4 நாள் பரம் தயவுசு கீப் கம்மிங் ஹியர் இல்லை கொஞ்சம் கூடப்பா இந்த சத்தம் கொஞ்சம் கேளு ஆல் அவுட் அப்படின்னு சாச்சு. என்ன சொல்கிறேன் அவனுக்கு அப்படி தெரியும். ஸோ வாட் கேரண்டி ரமணா என்ன கேரண்டி சொல்லு. இப்போ ரமணுக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்தது இல்லை, கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோன்னா ஆல் அவுட். ஸோ என்ன சொல்ல வரேன்டா, 24 மணித்தியாலமும் உங்களோட இஷ்ட தெய்வத்தில் நாமத்தை எடுங்கோ, கூப்பிடுங்கோ, கீப் ஆன் இல்லை. இன்றைக்கி என்னோட ஃப்ரெண்டு சொன்னான் இல்லை, சரோஜினி என்ற உங்களுக்கு குருநாதர் மருமகள், தங்கச்சிற மகள். அப்போ என்னோட சிறுமோன அற்புதமான தாய், வெரி எக்ஸ்பர்ட், என்ன நிறைய சேவை செய்திருக்கா எனக்கு. இதை காட்டினோடனே நித்யான்னு கூப்பிடுவேன், சுவாமி நித்யா இல்லை நித்யா, நீ செய்த ஜபமும் லிখিত ஜபத்துக்கும் இந்த கண்ணால் பார்க்குற பலன் நடந்திருக்கேன். அவருக்கு நல்லா தெரியும். நான் போனாலும் ஒரு பெரிய ஒரு கொப்பி, இந்த இது பெட்டு மாதிரி இருக்குது, இது ஒரு 7 எழுதி முடித்தா 4 ஏன் நீ யார் பேர் எடுக்கிறாய்? அந்த ஆனானப்பட்ட எங்கு நிறைந்த எல்லாம் வல்ல எல்லாம் வரையும் பரம்பொருளின் திருநாமத்தை நீ கூப்பிடுறாய், அவரே கூப்பிடுகிறாய், அவருக்கு கேட்கிறது. அப்படி தான் நாம் வாழணும். ஒவ்வொரு செகண்டு பாருங்கள், அது அழகான முறை. ஓம் நம சிவாய, உள்ளுக்கு மூச்சில் ஓம் நம, வெளியில் உள்ள சிவாய. ஓம் ஸ்ரீ கணேசாய நம, ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஓம் ஸ்ரீ சரவணபவாய நம, ஓம் ஸ்ரீ கணேசாய. அப்போ உள்மூச்சு வெளிமூச்சின் 2லேயும் உண்ட மந்திரத்தை சேர்த்துக்கோ. நான் தூங்கக்குள்ள மிச்சம் கவனம் மேலே ஓ நம்ம வேண்டே அப்படின்னோ எத்தனை வரை நம்ம பார்த்துருக்கேன். காலையில் ஆள் அவுட், படுத்த பெட்டில் இல்லை, காலையில் வீட்டில் இல்லை. உனக்கு அப்படி தெரியும் என்ன நடக்க போகணும், உனக்கு தெரியும். நம்ம செய்த அட்டுழியம் இது உனக்கு அப்படி தெரியும். மன்னிப்பு கேளு. நான் பாடு என்னது, கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்து உருகி நில்லா பிழையும், நீ செய்ய வேண்டாத பிள்ளை. அழுது அழுது அடியடைந்த அன்பர்கள்
கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்து உருகி நில்லாப்பிளையும். அது பிழை, நீ செய்யாடி பிழை. உன் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் அது சிவருமாண்ட உண்டு நாம தேடு. அந்த பிள்ளை நீ செய்யலனா பிள்ளை. செல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் நீ கும்பிட்டு நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா. நெஞ்சு இந்த இதே அது சொல்லு. உங்களோட மனம் வெளியில் ஒன்றும் தெரியாது, மனத்தால் செய். நெஞ்சே நீ வா நித்தலுமெம் பிரானுடை கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் செஞ்சடையம் ஆதி என்றும் திரு ஆரூரா என்றென்றே முடி அலறானில்லே அழு. இந்த பக்தர்கள் வந்து அவங்களோட இந்த உடம்பு சிலிக்கிறது இல்லை அழுக வாடுறது சத்தம் போடுறது எல்லாம் இந்த பக்திர இலட்சணம். அதில் நம்பி அழு, அலறான் இல்லை அலறு. நீ சரி அட்டுடி பாருங்க. இந்த நம்மளாக சொல்லி கொண்டு இருக்கேன் எவ்வளோ பாவம் இல்லை, அதுக்கு நம்மளும் என்னென்ன செய்யணும் யாருக்கு தெரியும். ஸோ கேளுங்க பெருமானே நினைத்தோட ஐயா இல்லை, என்னை காப்பாற்றையா வழிகாட்டையா கூப்பிடு. அதால் நம்ம செய்த பாவங்களெல்லாம் குறைஞ்சி போய் புண்ணிய பேலன்ஸ் கூடும். முதல்ல அது குறையணுமே. த வெரி ஃபேக்ட். இப்போ நான் சொல்கிறேன் இல்லை, மனிதனை பிறந்தண்டா நீ பெரிய ஒன்றும் பிறந்தடிக்கல, நீ புண்ணியம் கூட செய்தேன்டா சொர்க்கத்துக்கு போய் அந்த 5 அந்த பிறந்திருப்பார். இல்லை பாவம் கூட செய்தேன்டா நரகத்துக்கு அதை மற்ற பிறவியில் நரகம்டா நாய் பூனையெல்லாம் அவங்க நரகம் வாழ்கிறாங்க. இப்போ நம்ம ரெண்டும் பேலன்ஸு அதுக்கு மாதிரி கொஞ்சம் வந்தோடனே மனித பிறவின்னு சொல்லிருக்கு. ஆகவே நீ அதில் பாவம் முடியுங்கோ இருக்கிறது. பாவம் வேண்டா என்ன எவ்வளோ தவறு, எத்தனை பேரை மனதை புண்படுத்தினிக்கும். எஸ், எத்தனை உயிர்களை இல்லை தெரிஞ்சு வேணுமெண்டும் இல்லாமல் நீ கொலை செய்திருக்கிறாய். இதில் தப்பவே ஒரே ஒரு வழி இருக்குது. சரணாகத வத்சலாண்டு பேர் பெருமானே இதெல்லாம் செய்யல. அந்த அருணை இருந்தாலும் அற்புதமான இது. முருகான்று பாஞ்சோடனே அவர் என்னையும் காப்பாற்றினாண்டி என்னென்ன அது முடிந்தது. ஆகவே இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, உண்மையிலே இதே மாதிரிலாம் கூட நீ பக்தியோட பெருமானை கூப்பிட்டா அது பரமவும் சேரடான உதாரணம். அது பஞ்சு பெரிய மலைக்கு அளவு பஞ்சும் அதில் ஒரு